தமிழகத்தில் ஒரு பக்கம் ஒரு வறண்ட சூழ்நிலை பொறுத்தவரை காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காத்திருக்கிறது. என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒரு பகுதி தினந்தோறும் கனமுதல் மிக கனமழையாகவும், மற்றொரு பகுதி 40 டிகிரி செல்சியஸ் வெயில், கிட்டத்தட்ட 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பொறுத்தவரை ஒரு பகுதியில் பதிவாகிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் பலரும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இனி எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரப்போகிற நாட்கள் மழை இருக்குமா அல்லது வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படுமா என்பதான கேள்விகள் தான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் எந்த பகுதிகளில் எந்த அளவு மழை வரும் என்று ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக அறிவிப்புகளில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர் கனமழை பதிவாகிட்டு இருக்கு. மற்ற மாவட்டங்கள் வட தமிழக கடலோர பகுதிகளாகட்டும், டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு வறண்ட சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், தொடர்ந்து எல்னினோவினுடைய தாக்கத்தினால தமிழ்நாடு எந்த அளவுக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட போகுது என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தில், மும்பை போன்ற பெருநகரங்களில் மிக தீவிர மழை பொழிவு, அதாவது 50 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழை பொழிவுகள் அங்கே பதிவாகி இருக்கிறது. 100 சென்டிமீட்டர் வரைக்குமே கூட எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் அங்கே பதிவாகி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில், குறிப்பாக மும்பை போன்ற பெருநகரங்களில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், குஜராத்தினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் ஒரே நேரத்தில் 2 சுழற்சிகள் பற்றி நம்ம நேற்றைக்கு பேசியிருந்தோம். இன்னும் நமக்கு சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை ரொம்ப அதிகமாக பதிவாகக்கூடும். வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். அது எந்தெந்த மாவட்டத்தில் முதலாவது மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க. ஏற்கனவே கேரளா பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருது. தொடர் கனமழையின் காரணமாக பல இடங்களில் சட்டென்று நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருது. அடுத்த எச்சரிக்கை, நீலகிரி மாவட்ட மக்களே, உங்களுக்கு தான். தயவு செய்து மிகுந்த பாதுகாப்பான இடத்துல இருங்க. மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தால் சற்று நீங்கள் உஷாராகிக்கோங்க. ஏன்னா மலை பகுதியில் இருக்கிறவங்க, நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக யார் யாரெல்லாம் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கீங்க அல்லது அந்த மலை பகுதிகளில் இருக்கீங்களோ, சற்றே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதிக அளவில் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருது. குறிப்பாக கேரளாவினுடைய மிக முக்கியமான இடங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவு குறையில, கனமுதல் மிக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலுமே கூட மேற்கு தொடர்ச்சியில் தினமும் மழை பொழிவு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் தான் மழை கிடையாது. ஆனால் நீலகிரி, கோயம்புத்தூர் அப்படி கிடையாது. தினந்தோறும் மழை பொழிவு பதிவாயிட்டு இருக்கு. நேற்றைக்கு ஒரு நாளில் மட்டுமே நீலகிரி மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இது தினந்தோறும் பெய்கிற மழை. ஒவ்வொரு நாளும் 8லிருந்து 12 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம தலைப்புல சொல்லியிருந்தோம். ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சி எந்தெந்த பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள், குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் பரவலான மழை பொழிவு அதிகரிக்கும். கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறு போன்ற இடங்களிலும் கனமழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தேனி, தென்காசியில் மிதமான மழை பொழிவும், அதுவும் பகுதியாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்க்க முடியாது.
கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறையில் சில சமயங்களில் மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாகக்கூடும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. ரொம்ப அதிக மழை எதிர்பார்த்துறாதீங்க. சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் நமக்கு பதிவாகக்கூடும். அது எப்போ இருக்குன்னா மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக சாரல் அல்லது ஒரு மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு எவ்வளவு பதிவாயிருக்கு, அதே மாதிரி பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு பதிவாகியிருக்கு என்பதான தகவலை குறித்து நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாக இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ஒரு சில இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவு மாலை அல்லது இரவு நேரத்தில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக ஒரு மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். மற்றபடி வலுவான கனமழை இல்லை. மிக கடுமையான வறட்சி பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள், சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்குது. அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல் கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து தீவிரமாக பதிவாகி வருகிறத பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை சற்றே அதிகமாகி இருக்கிறது. ஆகவே கடந்த 24 மணி நேரத்திலும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டி என்கிறதான பகுதியில் 40.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகியிருக்கு. மே மாதம் முடிஞ்சும் பாருங்க வெயில் தாக்கம் ஏன் இவ்வளோ வெயில் கொளுத்துகிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. காரணம் வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் நேரடியாக கரையை கடக்காமல் விலகி செல்வதன் காரணமாகவே இந்த வெயிலுடைய தாக்கம், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதமும் அந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உறிஞ்சுகிறது. இதனாலேயே நமக்கு அந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும், அதாவது வறண்ட காற்று வருகிறதுனால நமக்கு அந்த வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே நமக்கு சீக்கிரத்தில் ஒரு மழை வாய்ப்புகள் வருமானு கேட்டால் ஏற்கனவே நம்ம சொன்னது போல மேற்கு தொடர்ச்சியில் கனமழையும் மற்ற மாவட்டங்களில் சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பார்வுட் 8 சென்டிமீட்டர், தேவாலா 8 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 7 சென்டிமீட்டர், குன்னூரில் 7 சென்டிமீட்டர், கூடலூர் 7 சென்டிமீட்டர், பந்தலூர் 6 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் 3 சென்டிமீட்டர், வால்பாறை பகுதிகளில் 3 சென்டிமீட்டரும், சிங்கோனா பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. மதுக்கரை 1 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் பலத்த மழை பெய்கிறத எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இப்போ உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.